அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த ரமதானுடைய மாதத்தின் இறுதி பகுதியிலே, மிகவும் இறுதி பகுதியிலே நம்மை அடைய வைத்து அதன்படி நம்முடைய அமல்களை எல்லாம் அதனுடைய இரவுகளிலே அமைத்துக் கொள்வதற்காக இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை, மிக முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உணர்த்துவதற்காக இங்கே நின்றுள்ளேன். அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸ் எப்பொழுது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை சொன்னார்களோ அந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த விஷயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொல்வதற்கும், நாங்கள் எங்களுடைய மனதிற்கு சரியாகப்பட்டால்தான் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வதற்கும், அல்லது எங்களுடைய ஆராய்ச்சியில் அந்த விஷயம் எங்களுக்கு சரியாக படவில்லை என்று சொன்னால் அது குர்ஆன் சுன்னாஹ் இல்லை என்று சொல்வதற்கும் எந்த ஒரு முஃமினுக்கும் உரிமை கிடையாது. அப்படியானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்கிறான், எப்பொழுது உங்களுக்கு ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டார்களோ அதில் முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு நுழைப்பதற்கு, எந்த ஒரு விஷயத்தையும் நுழைப்பதற்கு, அல்லது அவர்கள் சொன்ன விஷயத்தில் எந்த ஒரு பகுதியையும் கட் பண்ணுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை திருக்குர்ஆனிலே கூறுகின்ற இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் இன்றைய காலகட்டத்தில் பல குழப்பங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால், யூதர்களுடைய சூழ்ச்சி இருக்கிறது. யூதர்களுடைய சூழ்ச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை அப்படியே ஒரே சமயத்தில் கட் பண்ணிவிட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்த எடுப்பிலேயே அழித்துவிட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காலம் செல்ல செல்ல, காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கும். அந்த காலங்கள் செல்ல செல்ல அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவார்கள். எப்படி? ஒரு 10 வருடம் ஆனது என்று சொன்னால் அவருடைய திட்டம் என்னவாகும்? இஸ்லாத்தினுடைய ஒரு விஷயத்தை எடுப்பார்கள். 20 வருடம் ஆனது என்று சொன்னால் அவருடைய திட்டம் அந்த இஸ்லாத்தினுடைய ஒரு விஷயத்தில் என்ன குறைகளை கண்டுபிடிக்கலாம். அதே போன்று இன்னும் காலங்கள் கடந்தது என்று சொன்னால் அவருடைய திட்டங்கள் என்னவாகும்? அந்த விஷயத்தில் இன்னும் மும்மரமாக சென்று அந்த விஷயத்தை எப்படி குறையாக எடுத்து மக்களுக்கு திணிப்பது, அந்த விஷயத்தை எப்படி குறையான முறையில் மக்களுக்கு எடுத்து காட்டுவது என்றுதான் அவருடைய திட்டம். இப்படியாக பல காலங்கள் செல்ல ஒவ்வொரு விஷயமாக இருந்தது பல விஷயங்களாக ஆகி அந்த எல்லா விஷயங்களையும் இஸ்லாத்துடைய எல்லா சிறப்பம்சங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு உணர்த்தி இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களை எல்லாம் எப்படி காண்பிப்பார்கள் தெரியுமா? இது உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னவாகும்? ஊறு விளைவிக்கக்கூடியது. இந்த விஷயம், இஸ்லாம் சொன்ன விஷயம் உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய வாழ்க்கையை தகர்த்தெடுக்கக்கூடியது. இஸ்லாமிய விஷயம், இஸ்லாம் சொன்ன இந்த விஷயம், இந்த மார்க்க சட்டம் உன்னுடைய வாழ்க்கை
சரியாக விளங்குவேன் என்று சொல்லிக்கொண்டு போன ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு ஷியாவாக மாறியிருக்கிறது. புரியுதா? இன்றைக்கு ஷியாவாக மாறியிருக்கிறது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். குர்ஆனை சுயமாக விளங்கியதன் காரணத்தினால் அவர்களுக்கு இன்றைக்கு பெயர் என்ன? வழிகேடர்கள். ஹதீஸை சுயமாக விளங்கியதன் காரணத்தினால் அவர்களுக்கு இன்றைக்கு பெயர் என்ன? வழிகேடர்கள். அவர்களுடைய எந்த விஷயத்தையும் நாம் ஏற்கக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய இன்றைக்கு ஃபத்வாக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அப்படியானால் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் குர்ஆன் சுன்னாவை விளங்குவதற்கு எதை எடுக்க வேண்டும்? எந்த வழியை கைப்பற்ற வேண்டும்? நம்முடைய குர்ஆன் சுன்னா நமக்கு விளங்கப்பட வேண்டுமானால் எந்த வழியை நாம் கைப்பற்றினால் நாம் சொர்க்கத்திற்கு நுழைய முடியும் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் சொர்க்கத்திற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சொர்க்கத்திற்கு நுழைவதற்காகத்தான் இன்றைய காலகட்டத்தில் பல நோக்குகளிலே எத்தனையோ சகோதரர்கள் இங்கே சுத்தமாக உலகமையோடு அமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் பார்க்கலாம். அப்படியானால் இந்த அமல் செய்யக்கூடிய இந்த நிலைமை, இந்த நாம் செய்யக்கூடிய இந்த நற்செயல்கள் எதற்காக? சொர்க்கத்தில் நுழைவதற்காக. அப்படியானால் இந்த சொர்க்கத்தில் நுழைவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு வழியாகிய குர்ஆன் சுன்னாவை விளங்குதல் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இச்சைப்படியா, நம்முடைய இஷ்டப்படியா, நம்முடைய உறவினர்கள் சொல்லுவதுபடியா, அல்லது நம்முடைய ஜமாஅத்தர்கள் சொல்லுவதுபடியா? இல்லை. எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு சரியான பொன்னான வாக்கியத்தை சொல்லிவிட்டு விட்டார். என்ன செய்தாங்க? சொல்றாங்க பாருங்க, அலைக்கும் பிசுன்னதி என்றாக கவனிக்க வேண்டும். இந்த ஹதீஸை எத்தனை பேர் படித்திருப்போம், எத்தனை பேர் உலகபூர்வமாக புரிந்திருந்தால் இந்த குழப்பங்கள் இன்றைய காலகட்டத்தில் நாம் தமிழ்நாட்டிலே எத்தனை குழப்பங்கள் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அலைக்கும் பிசுன்னதி அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன? உங்கள் மீது என்னுடைய வழிமுறை கடமை. உங்கள் மீது என்னுடைய வழிமுறை கடமை. இதை சொல்லிவிட்டு விட்டுவிடவில்லை. நாம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை எடுத்துக் கொண்டுள்ளோம். அதே போன்று பாருங்கள், இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது திருமதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். வஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல்-மஹ்தியீன். அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிருக்கும் மேலானவர்கள் என்று போற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் யாரை தன்னுடைய வழியாக எடுத்துக் கொண்டுள்ளோமோ அந்த வாழ்க்கையை தந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல்-மஹ்தியீன். முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை சொல்லிவிட்டார்கள். அதே போன்று அவர்களிடம் பாடம் பயின்றவர்கள் எப்பவுமே தப்பாக மாட்டாங்க. புரியுதா? அவர்களிடம் பாடம் பயின்றவர்கள் எப்போதுமே தப்பாக மாட்டார்கள். யார் இப்படி கூறுகிறார்களோ, யார் அவர்கள் தவறை சென்று விட்டார்கள் என்று கூறுகிறார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் பதிலடி கொடுக்கிறான். குர்ஆனிலே இருக்கிறது. நான் அந்த வசனத்தை பின்னால் சொல்வேன். வசுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன். இவர்களுடைய சுன்னத்தும் உங்கள் மீது கடமை. இது ரசூலுல்லாஹி வார்த்தை, நான் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை இது. உங்கள் மீது இவருடைய சுன்னத்தும் கடமை, இவருடைய வழிமுறையும் கடமை. என்ன சொல்ல வராங்க? இதற்கு தான் நாம் விளக்கம் பார்க்க வேண்டும். என்ன? நம்முடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக அனுப்பியிருக்கிறான்? இன்னா அன்ஸல்னா இலைக திக்ர லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸில இலைஹிம். உங்களுக்கு நாம் இந்த திக்ரை இறக்கினோம், இந்த குர்ஆனை இறக்கினோம். லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸில இலைஹிம். நீங்கள் அவர்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி. நீங்கள் யார் மீது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதோ, யாருக்காக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதோ, இந்த குர்ஆனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு எடுத்து விளக்க வேண்டும். இதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சொற்ப ஹதீஸ்கள் தான் இருக்கின்றன. எல்லா ஹதீஸ்களும் நமக்கு வந்து கிடைத்து விடவில்லை. எனவே அந்த ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விளக்கம்.
இங்கிலீஷ்ல இருக்கு. உங்கள் மீது என்னுடைய சுன்னத்தும் கடமை, என்னுடைய எனக்கு பிறகு வரக்கூடிய அந்த குலபாவும் ராஷிதீன் இருக்கிறார்களே அவர்களுடைய சுன்னத்தும் கடமை. அவர்களை சொல்ல போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார்கள் பாருங்கள், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னத்துல் குலபாவில் ராஷிதீன், குலபாவும் ராஷிதீன் என்று சொல்லிவிட்டார். அல் மஹ்தியீன், நேர்வழி காட்டப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நேர்வழி காட்டப்பட்டவர்கள். இது ரசூலுடைய வார்த்தை, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை. இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு இவர்கள் கெட்டுவிட்டார்கள், இவர்கள் வழிதவறிவிட்டார்கள், இவர்களுக்கிடையே பல குழப்பங்கள் வந்தது என்று சொல்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது, யாருக்கும் தகுதி கிடையாது. எத்தனையோ விஷயங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இஜ்மா நடந்தது. இஜ்மா என்று சொன்னால் எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை கூறுவார்கள், எந்த சஹாபாக்களும் அதை விட மாட்டார்கள். இப்படியாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாத வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். இதையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸையும் கூறுகிறார்கள் பாருங்கள். என்ன? இப்படி பிற்காலத்தில் வரக்கூடிய மக்கள் இப்படி என்னுடைய தோழர்களை பற்றி சந்தேகப்படுவார்கள், அவர்களுடைய விளக்கங்களை எடுப்பதற்கு முன்வர மாட்டார்கள் என்று அறிந்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே சொல்லிவிட்டார்கள். தொலைநோக்கு பார்வையோடு என்ன சொன்னாங்க? கைருல் குரூனி கர்னி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நாம் ரசூலாக ஏற்றிருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய செய்தியை தான் சொல்வார்கள் என்று சொல்லுகிறோமோ, அதே போன்று அவர்களுக்கு சிறப்பு எப்படி, அந்த காலத்துக்கு சிறப்பு எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்களோ அதே சிறப்பை தனக்கு பின்னால் வரக்கூடிய காலத்திற்கும் கொடுக்கிறார்கள். கைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்தது என்னுடைய நூற்றாண்டு, அதாவது காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம். தும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு சிறந்த காலம் என்ன? எனக்கு பின்னால் வரக்கூடிய காலம். இது ஹதீஸ், நான் சொல்லக்கூடியது ஹதீஸ். கைருல் குரூனி கர்னி தும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு வரக்கூடிய காலம் சிறந்த காலம். அப்படி என்றால் என்ன? இதிலே குழப்பம் இல்லாது. தும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு ஒரு காலத்தை சொல்கிறார்கள். அந்த சஹாபாக்களுக்கு பிறகு வரக்கூடிய காலம் என்ன? சிறந்த காலமாகத்தான் இருக்கும். இதிலே குழப்பம் வராது. யார் குழப்பம் வந்தது, இதில் சஹாபாக்கள் குழப்பம் செய்தார்கள், குழப்பம் வந்துவிட்டது, மார்க்கத்தில் பிளவு ஏற்பட்டு விட்டது, அதற்கு பிறகு உள்ள காலத்திலும் பிளவு ஏற்பட்டு விட்டது, அப்படியே அந்த பிளவு தொடர்ந்தது என்று யார் கூறுகிறார்களோ அவர்கள் இந்த ஹதீஸை மறுத்துவிட்டார்கள். இந்த ஹதீஸை மறுத்துவிட்டார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கியம். பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான் பாருங்கள். சஹாபாக்கள் எத்தனையோ யூதர்கள் இப்படி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ யூதர்கள் அதை நம்முடைய சகோதரர்கள் பல பேர் காதில் வாங்கிக் கொண்டு அதன் மூலமாக எத்தனையோ சிந்தனைகள் சிதறப்படுகின்றன. அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்கள் ஒரு வசனத்தில் சொல்றான் பாருங்கள், என்ன சொல்றான்? வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், அதாவது சஹாபாக்களுக்கு பிறகு வந்தார்கள் இல்லையா, அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்றான். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன், அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் எப்படி துஆ செய்வார்களாம்? ரப்பனா இக்ஃபிர் லனா, ரப்பனா இக்ஃபிர் லனா, என்னுடைய ரப்பே, எங்களுடைய ரப்பே, எங்களை மன்னித்து விடுவாயாக. வலி இக்வானில் அல்லதீன, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஈமானுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது இல்லையா, நம்முடைய ஈமானுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது, அது அல்லாஹ்விடத்தில் சென்றால் தான் நமக்கு தெரியும். ஆனால் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி எல்லாம் மாணவர்களை இறக்கி, இவர் நல்லவர், இவருடைய செருப்பு சத்தம் சொர்க்கத்தில் கேட்டது, இவர் அதாவது ஜன்னத்தில் நடந்து போகிற சத்தத்தை கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விஷயங்களை சொன்ன சஹாபாக்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் யாருக்கு ஈமானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேரண்டி கொடுத்தான்? சஹாபா
எனவே இப்படிப்பட்ட இந்த சஹாபாக்களை பற்றி பாருங்கள், ஒரு இஹ்வானின் அல்லதீன சபகுனா பில் ஈமான். இவர்களுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் எப்படி துஆ செய்வார்களாம்? அதாவது இவர்கள் வழிகட்டி விட்டார்கள், இவர்கள் குழப்பம் பண்ணி விட்டார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். எப்படி சொல்வார்கள் தெரியுமா? ரப்பே எங்களையும் மன்னித்து விடுவாயாக. ஒரு இஹ்வானின் அல்லதீன சபகுனா பில் ஈமான். ஈமானில் யார் சென்று விட்டார்களோ, ஈமானில் யார் எங்களை முந்திக் கொண்டார்களோ அந்த எங்களுடைய சகோதரர்களையும் மன்னிப்பாயாக. அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். வலா தஜஅல், அதுக்கு பிறகு என்ன சொல்வாங்க? வலா தஜஅல் லில்லல் லல்லதீன ஆமனூ. அல்லாஹ்வே அப்படிப்பட்ட ஈமான் கொண்ட அந்த சகோதரர்களுக்கு, அப்படிப்பட்ட ஈமான் கொண்ட அந்த சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே எங்களுடைய உள்ளத்தில் கர்வத்தை ஏற்படுத்தி விடாதே. இவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியம், இவர்கள் செய்யக்கூடிய துஆ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்காக, அவர்களுக்காக, நம்முடைய முன்சென்ற ஈமானின் முன்சென்ற அந்த சகோதரர்களுக்காக, அந்த நபித்தோழர்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனை செய்திகளை சொல்கிறான் பாருங்கள். இன்னும் பாருங்கள், எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. இந்த ஆயத்தை நான் பூர்த்தி செய்து விடுகிறேன். லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ்வே, எங்களுடைய ரப்பே, நிச்சயமாக நீ கருணையாளன், மிகவும் கருணையாளன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானில் முன் சென்றவர்கள் என்று சொல்றான்? சஹாபாக்களுடைய இந்த கூட்டத்தை நாம் முன்னால் பார்த்தோம் அல்லவா? அவருடைய விளக்கத்தை எடுக்க வேண்டும் என்று ஹதீஸ், எத்தனை ஹதீஸை பார்த்தோம். கைருல் குரூனி கர்னி, என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகம், என்னுடைய இந்த காலம் சிறந்தது. சும்மல்லதீன யலூனஹும், எனக்கு பிறகு வரக்கூடிய அந்த காலம் சிறந்தது. இப்படி என்று சொன்னால் யாருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? நமக்கா? அல்லது இங்கே தெருவில் உள்ளவர்களுக்கா? அல்லது இந்த ஊரில் உள்ளவர்களுக்கா? அல்லது இந்த தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கா? உலகம் முழுக்க உள்ளவர்களுக்கா? இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைருல் குரூன் என்று சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த சஹாபாக்களுடைய கூட்டத்திற்கு. அதற்கு பிறகு சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் சிறந்த காலத்தில் உள்ளவர்கள். வரலாற்றிலே எடுத்து பார்க்கலாம். அவர்கள் வரை எந்த ஒரு மாற்றத்திலே குழப்பமும் இல்லை. அவர்கள் அப்படியே நடத்தி கொண்டு சென்றார்கள். அப்படியே அழகான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி வாங்கினார்களோ அப்படியே நடத்தி கொண்டு சென்றார்கள். பிறகு யூதர்கள் அப்பாலே கையை வைத்தார்கள். சஹாபாக்களுடைய காலம் எல்லாம் கடந்த பிறகு, தாபிஈன்களுடைய காலம் எல்லாம் கடந்த பிறகு யூதர்கள் கையை வைத்தார்கள். அப்பொழுதுதான் குழப்பம், அப்பொழுதுதான் குழப்பம். குர்ஆன் சுன்னா இல்லாத ஆதாரமற்ற கிதாபுகள், குர்ஆன் ஹதீஸை சொல்லாத ஆதாரமற்ற கிதாபுகள், மக்களிடத்திலே குர்ஆன் என்று சொல்லிவிட்டு குர்ஆன் இல்லாத விஷயத்தை எல்லாம் புகுத்துவது, ஹதீஸ் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்வது. அதற்காகத்தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய காலத்திலும் நாம் பார்க்க முடிகிறது, மௌதூ, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் சொல்றோமா இல்லையா? மௌதூ என்று சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் எப்போ? இந்த காலத்துக்கு பிறகுதான். சஹாபாக்கள் கடந்து விட்டார்கள், அவர்கள் வரை எந்த ஒரு எல்லாமே அமைதியாக என்ன தாபிஈன்கள் கடந்து விட்டார்கள். பிறகு இந்த குழப்பம் நிலவுகிறது. ஹதீஸை எடுக்கக்கூடியவர்கள், ஆலிம்களிடத்திலிருந்து ஹதீஸை எடுக்கக்கூடிய புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை அவருடைய வரலாற்றை நாம் படித்திருப்போம். 40 நாட்கள் 50 நாட்கள் ஒரு ஹதீஸுக்கு அழைத்தார்கள். அப்படியானால் இவர்கள் எதற்காக இந்த குழப்பம் ஏற்பட்டு விட்டது என்ற காரணத்தினால்தான் இவர்கள் என்ன செய்தார்கள்? யாரையும் நம்பவில்லை. ஒருத்தவரே ஹதீஸ் இப்படி இருக்க குர்ஆன்ல இப்படி ஹதீஸ்ல நான் படிச்சேன் அப்படின்னு சொல்ல நம்ப மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படின்னு சொன்னா அந்த காலத்துல நம்பவே மாட்டாங்க. அந்த காலத்திலே நம்பல இல்லையா? இப்படி ஹதீஸ்ல படிச்சேன் வந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, நம்ப மாட்டாங்க. ஒருத்தவர் ஏமாத்துறார், தன்னை வாயில்லாத ஒரு ஜீவனை புல் கொடுக்காமல், அந்த மாட்டை புல் கொடுக்காமல், கழுதையை புல் கொடுக்காமல் ஏமாற்றினால் கூட அவரிடத்திலிருந்து அந்த ஹதீஸை எடுக்க மாட்டார்கள். இந்த இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படியானால் இப்பொழுதுதான் குழப்பம் கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழப்பங்கள் எல்லாம் வரும் என்ற காரணத்தினால்தான் தன்னுடைய காலத்திலேயே சொல்லிவிட்டு சென்றார்கள், அலைக்கும் பிசுன்னதி, உங்கள் மீது
என்னுடைய சுன்னத் கடமை. நான் காட்டிய வழிமுறையை விட்டு நீங்கள் நீங்கி விடாதீர்கள். அதற்கு பிறகு தனியாக சொல்றாங்க, நம்ம கவனிக்க வேண்டியது. தனியாக சொல்றாங்க, ஒரு சுன்னத்துல் குலஃபாய் ராஷிதீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ்கள் என்ன, குர்ஆனை நம்முடைய இஷ்டத்திற்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்லி இருப்பார்கள்? என்னுடைய சுன்னத்தை மட்டும் எடுத்து நடங்கள், என்னுடைய நான் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த குர்ஆனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் இந்த வார்த்தையை போட்டதற்கு காரணம் என்ன? இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா யன்ஜிகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுயத்தால் எதையுமே பேசமாட்டார். தன்னுடைய சுயத்தால் எதையுமே பேசமாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா, அவருக்கு வழங்கப்பட்டதெல்லாம் வஹ்யே தவிர வேறு எதுவும் கிடையாது. இஸ்லாம் என்ன ஒவ்வொரு நிலைப்பாடா, ஒவ்வொரு மனிதனுடைய நிலைப்பாடாது இல்ல. وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. இப்படி நாம் தன்னுடைய சிந்தனையை பதிய வைக்க வேண்டும். உங்களிடத்தில் இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் நாம் சொல்ல வேண்டும், என்ன, இது அல்லாஹ்வுடைய வஹி. என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுடைய வஹி. ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை தீனாக பொருந்திக் கொண்டேன். தீன், இது தீன், நிலைப்பாடு கிடையாது, நிலைப்பாடு கிடையாது. இது தீன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இப்படிப்பட்ட சொற்களை நாம் பயன்படுத்தி நம்முடைய உள்மனதில் ஏற்றிக் கொண்டோமேயானால் காப்பாற்ற வேண்டும். நாளை மறுமை நாளில் நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய நிலை என்ன ஆகும் என்று தெரியாது. அல்லாஹ் அறிந்தவர். எனவே நம்மிடத்தில் கேட்கப்பட்டார் இஸ்லாம் என்று சொன்னால் என்ன சொல்லுங்கள் என்றால் இது வஹி, அல்லாஹ்வுடைய வஹி. அதே போன்று நாம் என்ன சொல்ல வேண்டும்? இது தீன், இது தீன், இதை மறந்து விடக்கூடாது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கிய இந்த மார்க்கம் என்ன? தீனாக வந்த மார்க்கம், வழி வழியாக வந்த மார்க்கம், வஹியாக வந்த மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக இறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சஹாபாக்கள் அதை தூய்மையாக நமக்கு வாங்கி கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து தாபீன்கள் அதை தூய்மையாக வாங்கி கொடுத்தார்கள். அப்படி நாம் இவர்களெல்லாம் அடித்து விட்டோம்னு சொன்னால் இன்றைக்கு புகாரி அந்த ஹதீஸை நாம் நம்ப முடியாது, குர்ஆனை நம்ப முடியாது. நஅூது பில்லாஹ் மின் தாலிக், நஅூது பில்லாஹ். இப்படிப்பட்ட நிலைமை முஃமினுக்கு வந்துவிடக்கூடாது. முஃமினான ஒருவன் என்ன நினைக்க வேண்டும்? குர்ஆனையும் ஹதீஸையும் அதனுடைய வழிமுறையோடு சஹாபாக்கள், அதற்கு பிறகு தாபீன்கள், அதற்கு பிறகு தாபீன்கள், இப்படிப்பட்டவர்கள் எத்தனை வழிமுறை வந்ததோ நம் வரை அதை வாங்கி தந்திருக்கிறார்கள். அப்படித்தான் நான் நினைக்க வேண்டும். சில்சிலா இல்லை என்று சொன்னால் ஒரு விஷயத்திற்கு நாம் ஒரு கம்பெனியிலேயே போய் சேர வேண்டும் என்று சொன்னால் இங்கே சர்டிபிகேட் வேணுமா இல்லையா? சர்டிபிகேட் இல்லாம ஒரு கம்பெனியிலே எடுக்க மாட்டோம். ஆனா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸுக்கு நாம் நம்புவதற்கு என்ன ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம எப்படி நம்புறது? அதுதான் சில பேர்த்த பார்க்கலாம். அதாவது ஆயுதங்கள் நீங்க சந்திச்சீங்கன்னா எப்படி ஹதீஸை அவர்கள் வாங்கி தருகிறார்கள் சொன்னால் அவருடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத் எல்லாம் நம்பகமானவங்க இருப்பாங்க. அப்படித்தான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் எடுத்திருக்கிறார்கள். இவருடைய கிதாப் இப்படி இல்லை, இந்த தமிழில் இருக்கிறது இப்படி இல்லை. இவருடைய அசல் கிதாபை பார்த்தீர்கள் சொன்னால் உஸ்தாத் 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 உஸ்தாத், அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர் 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 மாணவர், இப்படித்தான் வரும். எனவே ஒரு சில்சிலா, ஒரு தொடர் இருக்கிறது, ஹதீஸ் தொடர் இருக்கிறது. எனவே இப்படி ஒரு கேரண்டியாக ஒரு சர்டிபிகேட்டுடன் வந்த மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த தீன், இந்த இஸ்லாமிய தீன் என்பது சர்டிபிகேட்டுடன் வந்தது. நான் இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் சொன்னாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. அவர்களிடத்திலிருந்து யார், அவர்களிடத்திலிருந்து யார், அவர்களிடத்திலிருந்து யார், இப்படி சொன்னால்தான் நமக்கு காலம், அதாவது காலத்தில் அந்த தொடர் அல்லாமல் இருக்கும், அறுபடாமல் இருக்கும். எனவே இப்படிப்பட்ட தொடரை கொண்டதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வஹி. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயத்தையும் பொருந்திக் கொள்ளவில்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக தீனாக பொருந்திக் கொண்டார். அதை வாங்கி கொடுத்தவர்கள் தான் நான் என்ன சொல்கிறேன்,
தூய்மையாக நமக்கு பெற்றுத் தந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அவர்களிடையே எந்த குழப்பமும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமின்களை என்ன செய்ய சொல்றான்? அவர்களுக்கு மத்தியிலும் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நீ ஒரு கர்வத்தை ஏற்படுத்துகிறாயே. இப்படிப்பட்ட கர்வத்தை எல்லாம் யூதர்கள் பின்வரும் காலங்களிலே பிற்காலங்களில் ஏற்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது குர்ஆனுடைய வசனங்களிலே. பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், பாருங்கள், والسابقون الأولون. நன்றாக கவனிக்க வேண்டும். நான் குர்ஆன் வசனத்தை சொல்கிறேன். والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. இந்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் யாரும் சொல்ல முடியாது எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைத்து விட்டது என்று. ஆனால் யாருக்கு தெரியுமா சொல்ல முடியும்? முஹாஜிர்களும் அன்சார் தோழர்களுமான அந்த நபி தோழர்களுக்கு சொல்ல முடியும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைத்தது. அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் பொருந்திக் கொண்டார். அவர்கள் வழியிட மாட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாது என்பதன் காரணத்தினால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியாதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இந்த விஷயம் தெரியாதா? இது தெரியும். அல்லாஹ் அலம். நிச்சயமாக எல்லாத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். இப்படிப்பட்ட காரணத்தினால் தான் அவர்களுக்கு திருப்பொருத்தத்தை கொடுத்தான், தன்னுடைய பொருத்தத்தை கொடுத்தான். உங்களை பொருந்திக் கொண்டே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பட்டம் கொடுத்தான். எனவே இப்படிப்பட்ட நிலைமைதான் சஹாபாக்களுடைய இந்த நிலைமை. அதே போன்று பாருங்கள், அந்த வசனத்திலே என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? இதை சொல்லிவிட்டு والسابقون الأولون من المهاجرين والأنصار, இப்படிப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? والذين اتبعوهم بإحسان, அவர்களை நல்ல விஷயங்களில் பின்பற்றியவர்கள் இருக்கிறார்களே. நன்றாக கவனிக்க வேண்டும். சஹாபாக்களை சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட சஹாபாக்கள் இவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி முந்திக் கொண்டவர்கள் இப்படி சொல்லிவிட்டு சஹாபாக்களுடைய டாபிக்கை முடித்து விடுகிறார். பிறகு யாரை? والذين اتبعوهم بإحسان, அவர்களை நல்ல விஷயங்களை பின்பற்றினார்களே. இது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வார்த்தை. அவருடைய நல்ல விஷயங்களை பின்பற்றினார்களே அவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொண்டான். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் தன்னுடைய அவருடைய சஹாபாக்களுடைய வழியில் விளங்கி அதன்படி நடைபோடுவார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைத்துவிட்டது என்று சொல்லிக் கொள்ளலாம். இன்னும் விளக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை கொண்டு வருகிறான். ஃபைன் ஆமனு, சூரத்துல் பக்ராவிலே கடைசி பகுதியிலே உள்ள வசனம். ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ், அவர்கள் உங்களை போன்று ஈமான் கொண்டால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். யாரை பார்த்து கூறுகிறார்? நம்மை பார்த்தா? நம்மளை பார்த்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து இங்கே வஹி இறங்கி கொண்டிருக்கிறதா? இந்த வஹி எப்பொழுது இறங்கியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இறங்கியது. அவருடைய தோழர்கள் அவர்களிடத்தில் பாடம் பயிலும் போது இறங்கியது. இந்த வசனம் அவருடைய காலத்தில் இறங்கியது. இந்த குர்ஆன் முழுவதும் அவருடைய காலத்தில் இறங்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமையை வஹி இறங்கும் பொழுது அந்த சஹாபாக்கள் அந்த தோழர்கள் முன்னின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பார்த்தோமா இல்லையா? எப்படி அவருடைய வியர்வை எவ்வளவு கொட்டும் கொட்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார். அவருடைய அந்த குதிரையோ அல்லது அவருடைய வாகனம் அமர்ந்துவிடும் என்று ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள். இப்படி பார்த்து கொண்டிருந்தவர். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே எதை பயன்படுத்துகிறார் தெரியுமா? ஃபைன் ஆமன் கமா கமா பிமிஸ்லி மா ஆமன்த அப்படின்னு சொன்னா கூட நம்ம என்ன எடுக்கலாம்? நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமை, இங்கே ஒருமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தி இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை சொல்றான் தெரியுமா? பன்மையில் சொல்றான்.
ஃபைன் ஆமன்தும் கமா பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவு. நீங்கள், அதாவது பன்மை, நீங்கள் அனைவரும் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ, எவ்வளவு தியாகத்தை படிச்சிருக்கோம், சஹாபாக்களுடைய எவ்வளவு தியாக வரலாற்றை நாம் படிச்சிருக்கிறோம், அவர்கள் எவ்வளவு தியாகத்தன்மையை படித்திருக்கிறோம், அவர்கள் எவ்வளவு ஏழையாக இருந்த போதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய குர்ஆனை கற்பதற்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பொன்மொழிகளை தான் எடுத்து நடப்பதற்காகவும் எவ்வளவு முயற்சி செய்தார்கள். ஒரு சம்பவம், திண்ணை தோழர்கள் நாம் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு தியாகம் செய்யவர். பசியிலே பட்டினியிலே கடந்து எதற்காக இருக்கார்கள் தெரியுமா? இஸ்லாத்தை தூய்மையான வழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கற்றுக்கொள்வதற்காக இவர்கள் இருந்தார்கள். பள்ளியிலேயே கிடப்பார்கள். நம்ம மாதிரி கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், பள்ளியில இருந்து வீண் பேச்சு பேசுறதுக்கு தான் நம்ம இருக்கோம் இல்லையா? பார்க்க முடிகிறது, உண்மையான விஷயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீண் பேச்சு பேசுவதற்கு பள்ளியில் இடம் கிடையாது, வியாக்கியானம் பண்ணுவதற்கு பள்ளியில் இடம் கிடையாது, விவாதம் பண்ணுவதற்கு பள்ளியில் இடம் கிடையாது. எதற்கு? இன்னல் மசாஜித லில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனம். நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அனைத்துமே அல்லாஹ்விற்காக வேண்டி. அல்லாஹ்விற்காக வேண்டி என்றால் என்ன? அல்லாஹ் எதை சொல்றாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். அவர் அனுப்பிய தூதர் எதை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும், வேறு எதையும் செய்யக்கூடாது. எனவே இப்படிப்பட்டதுதான் பள்ளிவாசல். அப்படித்தான் நாம் பயன்படுத்தவில்லை, சஹாபாக்கள் பயன்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூய தோழர்கள், உத்தம தோழர்கள் பயன்படுத்தினார்கள். எத்தனையோ எண்ணிக்கையை சொல்வார்கள். ஹதீஸிலே வருகிறது, இப்படிப்பட்ட எண்ணிக்கையில் உள்ள ஒரு கூட்டம் என்ன செய்யும்? உணவுமானம். ஒரு நாளைக்கு பசியா இருந்தாலும் பட்டினியா இருந்தாலும் 2 நாள் 3 நாள் இருந்தாலும் எங்களுக்கு என்னதான் வேணும்? அந்த ஹதீஸை எடுத்து படித்துப்பார்கள். என்னதான் வேண்டும்? அல்லாஹ்வுடைய கல்வி எங்களுக்கு கிடைத்தால் போதும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து நாங்கள் செய்தியை பெற்றுக் கொள்கிறோமே, அந்த செய்திகளை எங்களுக்கு கிடைத்தால் போதும். இவர்களுடைய வரலாற்றில் ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பசி பட்டினியின் காரணத்தினால் தொழுது கொண்டிருக்கிற அந்த நிலையில் மயக்கம் போட்டு விடுகிறார்கள். ஒரு சஹாபி, திண்ணை தோழர்களின் உருவாகிய ஒரு சஹாபி, ஒரு தோழர். யார் மயக்கம் போட்டு விழுந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்துவிட்டு கேட்கும் அளவிற்கு அவருடைய அந்த மயக்கம், அந்த உடலிலே சரியில்லாமல் அன்றைக்கு இருந்தது என்று சொன்னால், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சஹாபாக்கள், இந்த நபித்தோழர்கள் எவ்வளவு பெற்றிருப்பார்கள். நாம் தான் இன்றைக்கு என்ன, அவர்கள் எல்லாம் குழப்பம் செய்தவர்கள். அவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியிலே பல தவறுகள் இருந்தன. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ், அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனை நாம் வளர்த்துக் கொள்ளக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் கூட பாருங்கள். ஹதீஸிலே அந்த கௌசர் தடாகத்தில் தடுக்கும் ஒரு கூட்டத்தை தடுப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது வானவர்கள் தடுப்பார்கள். ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, இவர்கள் உங்களுக்கு பிறகு என்ன ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, இன்னகும் கௌமி கௌமி என்று சொல்வார்கள். என்ன, அவர்கள் என்னுடைய சமுதாயத்தார் என்று சொல்வார்கள். சஹாபாக்களை சொல்ல மாட்டார்கள், சமுதாயத்தார் என்று சொல்வார்கள். இவர்களை பற்றி, இந்த சமுதாயத்தை பற்றி தான் இந்த வானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கௌசர் தடாகத்தின் அருகில் நின்று அறிவிப்பார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கும் அறிவிப்பு என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்தை தான் நீங்கள் எல்லாம் சென்ற பிறகு உங்களுடைய மார்க்கத்தில் குழப்பத்தை விளைவித்தார்கள். தெளிவா இருக்கு. சஹாபாக்களிடத்திலே குழப்பம் வரவில்லை. ஹதீஸ்களிலே பார்க்கலாம். ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு எங்கு குழப்பம்? அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், தாபீன்களுக்கு பின்னால் வந்தவர்கள், யூதர்களில் ஒரு கூட்டத்தார் என்ன செய்தார்கள்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குழப்புவதற்காக இன்றைய காலகட்டத்தில், எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குழப்புவதற்காகவே யூதர்கள் எழுவார்கள். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே,
நாம் எப்படி அவருடைய குர்ஆனுக்கு கொடுத்த ஹதீஸுக்கு கொடுத்த அந்த விளக்கத்தை எடுக்கக்கூடாது என்று சொல்வதற்கு நமக்கு எந்த ஒரு கருத்தையும் கிடையாது. கண்டிப்பாக நாம் எடுத்து நடக்க வேண்டும். யார் சொல்ல முடியும் நம்முடைய விளக்கம் சரியாக இருக்குமா? நமக்கு முன்னால் இருந்தவருடைய விளக்கம் சரியாக இருக்குமா? அல்லது நமக்கு அதுக்கு முன்னால் இருந்தவருடைய விளக்கம் சரியாக இருக்குமா? அல்லது நம்முடைய ஓவியர்கள் கொடுக்கக்கூடிய தன்னுடைய சுய நிலைக்காகவே தனக்கு சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறதோ அதற்கு பயந்து போய் இந்த குர்ஆனுக்காக வேண்டிய விளக்கம் கொடுக்கிறார்கள் சில பேர். அவருடைய விளக்கம் சரியாக இருக்குமா? யாருடைய விளக்கம் சரியாக இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹி இறங்கியது என்று சொன்னால், இந்த குர்ஆன் இறங்கியது என்று சொன்னால், அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால், அவர்கள் கூட இருந்தவர்கள் தான் இந்த வஹியை பற்றி எல்லாம் அறிவார்கள். நாம் ஒன்றும் அறிவது கிடையாது. எனவே நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதர் மீதும் அவருடைய சஹாபாக்களை பற்றியும் எப்படி நம்பிக்கை கொள்ள சொல்லி இருக்கிறானோ, ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ் என்று நீங்கள் ஈமான் கொண்டதை போன்றுதான் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான். நன்றாக இதை சிந்தனையை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த சஹாபாக்களை பற்றி நன்றாக சிந்தனையை பதிவு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று, ஈமான் கொண்டதுன்னு சொன்னால் நான் ஈமான் கொண்டேன் அப்படிங்கிறது மட்டும் வராது. புரியுதா? ஈமானில் எல்லா அம்சங்களும் வந்துவிடும். அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது எல்லாமே வந்துவிடும். எனவே இப்படி ஈமான் அவர்கள் சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை இறை நம்பிக்கை கொண்டு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டினார்கள், தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்களோ, எப்படி அவர்கள் வாழும் வரை தியாகத்திலேயே கிடைத்திருந்து மரணித்தார்களோ, அது போன்று நீங்கள் வாழ்ந்தால்தான் உங்களுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சர்டிஃபிகேட் கொடுக்கிறாங்க. இங்கே யார் இப்படி செய்யறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். ஃபகத் இஹ்ததவ், அவர்களும் நேர்வழி பெற்றவர்கள். நேர்வழி இல்லாமல் இப்பதான் வருது நேர்வழி, வேற எப்பவும் வராது. நேர்வழி எப்போ வரும்? இப்படி எல்லாம் செய்ததற்கு பிறகுதான் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழி கொடுப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதீத்துல் குர்ஆன ஒரு விஷயத்தை சொல்றார்கள். ஊதீத்துல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, நான் குர்ஆனை அருளப்பட்டேன், குர்ஆனையும் அருளப்பெற்றேன், அதே போன்று கொடுக்கப்பட்டேன், அதே போன்று வ மிஸ்லஹு மஅஹு அதுடன் சேர்த்து இன்னொன்றையும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இதிலே ஏதாவது சுன்னத் வருகிறது. எதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர் இங்கே என்ன வரும்? சுன்னத் வரும். எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத் என்று சொல்லி இருக்கிறார்களோ, சுன்னதி வ சுன்னத்துல் குலஃபாயிர் ராஷிதீன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் சொன்னதற்கு பிறகு யாரும் மறுப்பதற்கு இடம் கிடையாது. எனவே இப்படிப்பட்ட சுன்னத்துகள் எல்லாம் எதிரே வந்துவிடும். குர்ஆன் ஒன்று, அதற்கு பிறகு சுன்னத்துகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த பொன்மொழிகள், அதை எப்படி வழிவழியாக வாழ்ந்து தந்தார்களோ, வழிமுறைப்படுத்தி காட்டினார்களோ, அந்த சஹாபாக்களுடைய அந்த இஹ்சான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறாரே, அந்த இஹ்சான் நற்கர்மங்கள், நல்ல விஷயங்கள், அதுவும் இதிலே வந்துவிடும். இது நாம் சொன்னதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய குர்ஆனில் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிகளிலிருந்து நாம் சொல்லி இருக்கிறோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் இந்த விஷயங்களை பற்றி உணர்த்த வேண்டும். கவலைக்குரிய விஷயம், அன்பார்ந்த சகோதரர்களே, சீரியஸாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கவலைக்குரிய விஷயம். நாம் எப்படி இருந்தால் நேர்வழி பெறுவோம். நாம காலத்திலே நிகழ்கிறதெல்லாம் நமக்கு ஹலால் என்று நினைத்துவிட்டால், காலத்தினால் மாறுவதெல்லாம் நமக்கு இஸ்லாம் என்று நினைத்துவிட்டால் நாம் நேர்வழி பெறுவோமா? அல்லது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை கொடுத்தார்களோ அதை சஹாபாக்கள் பெருமக்கள் எப்படி நமக்கு வழிகாட்டி கண்டித்தார்களோ அந்த விஷயங்களை எடுத்தால் மட்டும்தான் கியாமத் நாள் வரை இஸ்லாம் மட்டும்தான் இருக்கும் என்ற அந்த விஷயங்களை மட்டும் இஸ்லாம் என்று வைத்தோமே ஆனால் நம்முடைய வெற்றி கிடைக்குமா என்று நாம் யோசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளை நடுநிலையாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுநிலையாக நம்முடைய மனதை எதிரையுமே விட வேண்டாம். மனதை எதிரையுமே விட வேண்டாம். இந்த குர்ஆன் சுன்னா என்று சொன்னால் என்ன? குர்ஆன் சுன்னா என்று சொன்னால் என்ன? குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்றோமே, அதை எப்படி புரிந்து கொள்வது? அல்லாஹ்வும் தூதரும் அதை புரிந்து
எனவே இந்த குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் விளங்கிக் கொள்வதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டும். சரியான முறையில் விளங்கிக் கொள்வது மட்டுமல்லாமல் அதை எப்படி நீ சொல்லித் தந்தாயோ, எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்களோ அந்த முறையில் அல்லாமல் காலத்தினால் ஏற்படுகின்ற மாற்றத்தில் நாங்கள் வீழ்ந்து விடாமல் நீதான் காப்பாற்ற வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே நாம் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹும் வர்ஸுக்னல் ஹக்க யா அல்லாஹ் எங்களுக்கு ஹக்கை ஹக்காக காட்டுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு பாத்திலை பாத்திலாக காட்டுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு உண்மையை உண்மையாக காட்டுவாயாக. எங்களுக்கு பொய்யை பொய்யாக காட்டுவாயாக. அந்த பொய்யே எங்களிடத்தில் உண்மையான நிலையை வந்துவிடக் கூடாது. அந்த பொய்யை எங்களுக்கு ஷைத்தான் உண்மையாக காட்டிவிடக் கூடாது என்று நாம் அனுதினமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கூடவே என்ன செய்யணும்? நாம் இந்த குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிகிற மக்களோடு நாம் இருக்க வேண்டும். அப்படி புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எத்தனையோ அன்பான சகோதர சகோதரிகள், இது சம்பந்தமாக சொல்லப்போனால் எத்தனையோ சகோதரர்களுக்கு இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரியும் இல்லையா? நம்ம இந்த தமிழ்நாட்டில் என்ன நிலவுதோ அது மட்டுமல்லாமல் என்ன நவீனத்தை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் நவீனத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கல்விக்காக வேண்டி பயன்படுத்தும். இந்த இஸ்லாமிய கல்வி எப்படி இந்த குர்ஆன் ஹதீஸை எப்படி விளக்கி விளமாக்க நமக்கு கொடுக்கிறார்கள், ஆயங்கள் நமக்கு விளக்கி கொடுக்கிறார்கள், அதற்குரிய வழிகள் எப்படி சொல்கிறார்கள். இதற்கு நவீனத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். நவீனம் என்று சொல்லிக் கொடுக்கின்றோம். எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன, போய் பார்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் எது, இஸ்லாமிய மார்க்கத்தில் குர்ஆன் சுன்னா என்று சொன்னால் என்ன, அதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் நமக்கு தெரியும். குர்ஆன் சுன்னா இதுதான், குர்ஆன் ஹதீஸை நாம் இப்படித்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நம்முடைய நிலையை சரியான நிலையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை சரியான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல்